வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்களின் நடிப்பில் கடைசி படமாக உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகிறது. அந்த படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்துள்ள பராசக்தி திரைப்படம் ஜனவரி 14ஆம் தேதி வெளியாகிறது. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சுதா கொங்காராவ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படம் சிவகார்த்திகேயன் அவரின் 25வது படம் என்பதால் பராசக்தி படத்தின் ஆடியோ லஞ்சை பிரம்மாண்டமாக நடத்த டான் பிக்சர்ஸ் முடிவு செய்துள்ளது. மேலும் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து ஸ்ரீலீலா, ரவி மோகன், அதர்வா நடித்துள்ள இந்த திரைப்படம் அதிக எதிர்பார்ப்பில் ஜனவரி 14ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் ஜனவரி 4ஆம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமாக பராசக்தி ஆடியோ லான்ச் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தமிழ் சினிமாவின் உச்ச நடிகர்களான ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் அவர்கள் இருவரும் கலந்து கொள்ளப் போவதாக கோலிவுட்டில் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. கூடிய விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை படக்குழு வெளியிடும் என சினிமா வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அதேபோல் விஜய் அவர்களின் ஜனநாயகன் படத்திற்கு போட்டி படமாக பராசக்தி படம் வரும் நிலையில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இருவரும் சிவகார்த்திகேயனுக்காக களமிறங்கினால் அது கண்டிப்பாக ஜனநாயகன் படத்தின் வசூலுக்கு வேட்டு வைக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ள ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இதற்கு முடிவு செய்யப்படும் எனவும், அதேபோல் ஜனநாயகன் திரைப்படம் விஜய் அவர்களின் கடைசி படம் என்பதால் ரசிகர்களின் அதிக எதிர்பார்ப்பில் வெளியாகும் இந்த படம் வசூல் சாதனை நிகழ்த்தும் என ரசிகர்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள்.